நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நீங்களா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமேன். இப்போ நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை தியானிக்கலாம். இந்த பரிசுத்த வேதாகமத்துல நான் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதெல்லாம் நம்முடைய சிருஷ்டிகர்த்தர் எப்படி இரட்சகரா உலகத்துக்கு நம்ம மேல உள்ள அளவில்லாத அன்பினால் வந்தாங்க மனிதனாய் என்பதையும், நம்ம பிதாவின் ஆவியும் ஏசப்பாவோட ஆவியுமானவர் தான் ஆவியானவர் அப்படின்றதையும், இந்த உலகம் முடிகிறவர்களையும் நம்மளை விட்டு விழாம நம்மோட கூடவே இருந்து நம்மளை மகிமையா வழி நடத்துகிறவர் தான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்பதையும் இந்த 4 ஆகமங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் நம்ம யாரு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை ஆழமா தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு மேல வர்றது எல்லாமே கர்த்தர் அவங்களோடக்கூடிய அவங்கள எப்படி ஏசப்பா புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த விதத்துல அவங்க கட்டுற மாளிகைகள், அந்த அஸ்திபாரத்தின் மேல அவங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி, ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி, அறிவுக்கு ஏற்ற மாதிரி, தாகத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க ஐஸ்வர்யத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டுகிற மாளிகை. இந்த பூமியில என்ன நம்ம கட்டுறோமோ அது பரலோகத்துல கட்டப்படும். இந்த பூமியில கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம என்னெல்லாம் கட்டலையோ அதுவும் பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படும். அல்லேலூயா. இங்க நடக்கிற நம்ம செய்கிற எல்லா செயலின் பிரதிபலனும் எங்க கிடைக்கும்? நமக்கு பரலோகத்துல. அது துவக்கம் எங்க? 1000 வருடத்துல இருந்து கிடைக்கும் நமக்கு. 1000 வருட அரசாட்சி பூமியில நடக்குது இல்லையா? இருந்தே அது நமக்கு தொடங்கும். இந்த 1000 வருஷத்துல கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் கிஃப்ட் தராங்களோ, இந்த பூமியில கட்டின பரலோகத்துல நமக்கு பிரதிபலன் கிடைக்குது இல்லையா? அதான் பரலோகத்துல கட்டுறது. அதுக்குதான் ஏசப்பா சொல்லுவாங்க, இந்த பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. இங்க துருப்பிடிச்சிடும், திருடன் திருட்டு போயிடுவாங்க. நீ பரலோகத்துல உன் பொக்கிஷம் இருந்துச்சுனாக்கா அங்க திருட முடியாது, அங்க துரு பிடிக்காது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. உன் பொக்கிஷம் எங்க இருக்குது அங்க உன் இருதயம் இருக்கும். அப்படின்னா உன் இருதயம் பூமியில இருந்தா உன் பொக்கிஷம் பூமியோட சரி. இந்த பூமியில உன் இருதயம் இருந்தா இந்த பூமியின் பொக்கிஷம் தான் உனக்கு கிடைக்கும். இந்த பூமியோட சரி பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் கிடைக்காது. உன்னுடைய இருதயம் பரலோகத்திலே இருந்துச்சுன்னா அப்போ உன் பொக்கிஷம்லாம் எங்க இருக்கு? நிரந்தரமா பரலோகத்துல இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல உலகத்தார், ஆமா ஏசை ஏத்துக்கிட்டீங்க, எங்களுக்கு வர பசி தாகம் தான் உங்களுக்கு வருது, எங்களுக்கு வர வேதனை கஷ்டம் தான் உங்களுக்கு வருது, எங்களுக்கு வர வியாதி மரணம் தான் உங்களுக்கு வருது, என்ன உங்களுக்கு வித்தியாசமா இருக்கு, நாங்களே நல்லா இருக்கோம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இதுக்கு வித்தியாசம் எல்லாம் எங்க தெரியும்? நமக்கு 1000 வருஷத்துல தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு புதிய பூமியில நம்மளெல்லாம் கேலி செஞ்சவங்க, இப்படியெல்லாம் பரியாசம் பண்ணவங்க முன்னாடியே ஏசப்பா ஏத்துக்கிறதுக்கும் ஏத்துக்காதவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை எல்லாம் உலகம் அறிய பார்க்க கர்த்தர் செஞ்சுதான் இந்த அதிகாரத்துல நம்மளுக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆமேன். ஆவியானவர் மகிமையான வெளிப்பாடுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. தேவ பிள்ளைகள் கவனமா கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிக்கலாம். அல்லேலூயா. ஆமேன். இந்த 4 ஆகமம் எப்படி நமக்கு புதிய ஏற்பாட்டுல முக்கியமோ அதே மாதிரி மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரமும் ஒரு மனிதனுக்கு உடம்புல ஓடுற ரத்தம் மாதிரி, அதாவது உயிர் நாடி மாதிரி. அல்லேலூயா. ஆமேன். இந்த 3 இந்த மலை உபதேசம் சொல்லுவாங்க. இந்த மலை உபதேசத்துல கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கறத நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி நடந்துட்டா நம்மளா மாதிரி இந்த உலகத்துல பாக்கியசாலிகள் யாரும் கிடையாது. நம்ம பரலோகத்துல புதையல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க எந்த எஃபெக்டும் போட தேவையில்லை. இந்த 3 அதிகாரமும் மலை உபதேசம் அது நமக்கு
நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் மாதிரியும் உயிர் நாடி மாதிரியும். அதை நம்ம கவனமாக ஆவியானவர் நம்மளுக்கு என்ன கற்றுத்தராங்கன்னு பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 5. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா, ஆமென். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கு கொளுத்தி மரக்காலிலே மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா, ஆமென். இதை ஒரு வசனத்தை கூட விடாம தான் படிக்க வேண்டி இருக்கு. நம்ம ஆதியாகமத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பத்தி நம்ம பார்த்ததுனால எதையும் படிக்காம அவங்கள குறித்தது அப்படியே நம்ம தியானிச்சு கர்த்தர் அது மூலியமா நமக்கு என்ன கத்துக் கொடுத்தாங்கன்னு பார்த்துட்டோம். ஆனா நம்ம மத்தியில ஏசப்பாவை பத்தி சொல்றதுனால ஒரு வசனத்தையும் படிக்க தான் வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவ்வளோ விலை மதிப்பில்லாத வசனங்கள் இந்த வசனம் எல்லாம். அல்லேலூயா, ஆமென். அவ்வளோ எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத இந்த வசனங்களுக்காக நான் ஆவியானவர் கோடி கோடி சூத்திர சொல்றேன். இங்க முதல்ல நம்மளுக்கு கர்த்தர் சொல்றது ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்களுக்கு பரலோக ராஜ்யம். அல்லேலூயா, ஆமென். ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆவியில எளிமையா இருந்தாலே போதும். வாழ்ற வாழ்க்கையில ஆவியில எளிமையாவே இருந்தா போதும். அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் கட்டாயம். அல்லேலூயா, ஆமென். நம்ம ஆவியில் எளிமை அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் நம்ம பார்க்காம போக முடியாது. ஆவியில எளிமைனா என்ன, அதுக்கு ஒரு உதாரணமா யார சொல்லணும் அப்படின்னா, வானத்திலும் பூமியிலும் பூமி கீழே எங்கும் ஏசப்பா தவிர ஆவியில எளிமை உள்ளவர்களை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அல்லேலூயா, ஆமென். இந்த ஆவியில எளிமை கர்த்தருக்கு இருந்ததுனாலதான் தன்னை தாழ்த்தி மனிதனா இந்த பூமியில வர முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, ஒரு அண்ட சராசரங்களை படைத்த தேவன். ரொம்ப விரிவா பேசினா, ரொம்ப ஆழமா போனா இந்த ஒரு வசனத்தையே ஒரு நாளெல்லாம் பேச வேண்டியிருக்கும். அதனால ஆவியானவர் துணையோட நம்ம ஷார்ட்டா பார்க்க ஆவியானவர் கிருபை செய்வார். அவருடைய தாழ்மை வாய்ப்பே இல்லைங்க. எல்லாத்த விட அதிகமா பிசாசு வணங்குன்னு சொல்லும் போது ஒரு மகிமையை
அப்படியே தனக்குள்ள மறைத்து அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த இடத்துல தேவனுடைய குமாரனானால், தேவனுடைய குமாரனானால், தேவனுடைய குமாரனானால் என வணங்குன்னு சொல்ற வரலையும் கர்த்தர் அப்படியே தன்னுடைய மகிமையை தனக்குள்ள அப்படியே மறைச்சி சாதாரண ஒரு மனிதனாய் அந்த இடத்த அந்த ஆவில எளிமை இல்லைன்னா நம்ம சரீரத்துல தாழ்மையை காமிக்கவே முடியாது. அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் செஞ்சாங்க. பிசாசு கிட்ட இருந்து மரண வரலையும் இல்லையா, சிலுவையில் அரைஞ்சவங்க தேவனுடைய குமாரனால எழுந்து வா, அவங்கள கடைசி வரலையும் தேவனுடைய குமாரனானால், தேவனுடைய குமாரனானால் முதல் சாத்தான் சொன்னதுல இருந்து ஒரு மறிக்கிற வரலையும் அந்த வார்த்தையை சொல்லி 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 கர்த்தரை வந்து அவ்வளோ வேதனைப்படுத்துவாங்க. அது அவ்வளோ கொடுமையானது. அது அந்த ஆவில எளிமை இருந்ததுனாலதான் கர்த்தர் தன்னை எந்த இடத்துலையும் நான் மனிதனா வந்திருக்கேன், இது நான் மனிதனா செய்ய வேண்டியது, இந்த இடத்துல என்னுடைய கர்த்தத்துவம் வந்துடக்கூடாது, தேவனுடைய பிளான் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கும். அந்த ஆவில எளிமை இல்லாம இருந்தா தேவ சித்தத்தை செஞ்சிருக்க முடியாது. பிசாசு வந்து தேவனுடைய குமாரனானால் முதல் டைம் என்ன பண்ணிருப்பாரு கர்த்தரு, தேவனா என்னப்பா சொல்றியான்னு ஒரு அந்த தெய்வத்தன்மை காமிச்சிருந்தா தேவ சித்தம் அப்பவே போயிட்டு இருக்கும். கடைசி சிலுவையில கூட அறியும் போது சொல்லுவானு, தேவனுடைய குமாரனா இருந்தா சிலுவை விட்டு வா அப்படின்னு. ஆவில எளிமை இருந்ததுனாலதான் பிதாவின் சித்தத்தை இந்த பூமியில சக்சஸா கர்த்தரால முடிக்க முடிஞ்சது. அல்லேலூயா, ஆமென். வலிமை வார்த்தை ஜாலமோ கையினால காட்டுற பலத்தை காட்டிலும் தாழ்ந்து பொறுமையா சகிச்சு இருக்கிறாங்க பாருங்க, அது பெரிய வலிமை, அது மிகப்பெரிய ஒரு சக்தி. அது நம்மள சோதிக்கும் போது அந்த இடத்துல அமைதியா நம்ம இருக்கிறோம் பாரு, நம்ம நீதியை வெளிப்படுத்தாத அந்த இடத்துல அமைதியா ஆமான்ட்டு இருக்கிறோம்ல, அதை விட ஒரு சக்தி கிடையாது, அதை விட ஒரு ஆவில எளிமை உள்ளது கிடையாது. அல்லேலூயா, ஆமென். அப்படியே ஆப்போசிட், ஆவில எளிமை இல்லாத அப்படியே ஒரு ஆப்போசிட் என்ன சொல்ல முடியும்னா பெருமை. ஆவில பெருமை இருக்கும் சில பேருக்கு. அது யார சொல்லலாம் அப்படின்னா, யாரு தாத்தனை தவிர வேற யாரு சொல்ல முடியும்? அவனுக்கு தான் ஆவில பெருமை உள்ளவன். அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா அகங்காரம், கர்வம் உள்ளவன். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் பெருமை. இல்லையா? அந்த ஆவில கர்வம், ஆவில அகங்காரம், ஆவில பெருமை இருக்கும் போது அவங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சியும் அதை அவங்களால மாற்ற முடியாது. நமக்கு வந்து அந்த பெருமைன்றது வந்துடவே கூடாது, வந்துடவே கூடாது. என்னால் இங்கே தாழ்த்திக்கவே முடியல அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அதுக்காக பாஸ்டிங் இருக்கணும். பாஸ்டிங் வந்து ப்ரேயர் பண்ணி சரி பண்ணிக்கணும். அதை ஆவியில் நம்மளுக்கு அந்த எளிமை வரணும். ஆவியில் பெருமை வந்துட்டா அவங்களுடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். இந்த ஆவில பெருமையும் பொறாமையும் ஜாடிக்கேத்த மூடி மாதிரி நம்ம ஒரு டைம் முன்னாடியே பார்த்துருப்போம். அது வந்து அவங்கள வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி. அவங்க வந்து அது ஆரம்பத்திலே நமக்கு வந்து தெரியும். அது ஒருத்தர் வந்து காரணம் இல்லாம, அவங்க காரணமே இருக்காது, அவங்களுக்கு நமக்கு சம்மதம் இருக்காது, ஆனா அவங்க மேல பொறாம இருக்கும். நம்மளை விட நல்லா ஜெபிக்கிறாங்க, நம்மளை விட நல்லா பாடுறாங்க, நம்மளை விட நல்லா ஊழியம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து சந்தோஷப்படாம அவங்களுக்கு தன்னையே அறியாம ஒரு பொறாம வரும். அவங்கள பார்த்து வந்து காரணம் இல்லாம பகைப்பாங்க. அதுதான் வந்து ஆவிலே பெருமை இருக்கிறது.
இயற்கையாவே வரும் அவங்களுக்கு. அதுதான் ஆவில இருக்கிற பெருமை. அது ரொம்ப டேஞ்சர். தேவனுடைய பிள்ளைகள் ஐயோ இது இருக்கக்கூடாதுன்னு ஆவியானவர் உணர்த்துவாங்க. ஐயோ நம்ம இது நினைக்க கூடாது, இதை நம்ம செய்யக்கூடாது, நம்ம அப்படி யோசிக்க கூடாது, தப்பான யோசிக்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கு அதை உணர்த்துறாங்கன்னா ஆவியானவர் உணர்த்துவாங்க. அதுக்காக நம்ம கட்டாயம் உபவாசிச்சு ஜெபிச்சு அதுலேருந்து ஆவியானவர் துணை, ஆவியானவரால் முடியாது ஒன்றும் இல்லைல்ல, ஆவியானவர் துணையோடு அதில் நம்மளால வெளியே வர முடியும். ஆவியானவர் உணர்த்தி அதை அசட்டை பண்ணும்போது தான் அது என்ன ஆகிடும், நம்ம ரத்தத்தில் பாய்ஞ்சிட்டாக்கா எப்படி பாய்சன் வியாதியில் போயிட்டு அதை காப்பாற்ற முடியாது, கேன்சர் 4th ஸ்டேஜ் வந்துருச்சு அவ்வளோதான் சொல்கிறாங்களே, அதை மாதிரி ஆகிடும். அவங்களுடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் யார், யூதாஸை அடையாளமாக நம்ம தெளிவாக நல்ல பொருத்தமான ஆள். பெருமைக்கு யூதாஸு, பொறாமைக்கு பொருத்தமான ஆள் யார் வேதத்துலன்னா சவுலு. இவங்க 2 பேரும் முடிவு பார்த்தாக்கா பரிதாபமாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஆவில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த ஒரு வசனத்துக்கு ஆவியானவர் எவ்வளோ தெளிவான விளக்கத்தை நமக்கு கொடுக்குறாரு பாருங்க. அல்லேலூயா, ஆமென். நமக்கு ஏசப்பா மாதிரி ஆவில எளிமை இருந்துச்சுன்னா பரலோகம் நமக்கு தான். அதுக்காக நம்ம எந்த ஒரு எஃபெக்டும் போட வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம இடத்துல எங்கே இருந்தாலும் அந்த ஆவில ஒரு எளிமைன்றது தாழ்மை இருந்துச்சுன்னா போதும். நம்மளுக்கு பரலோகம் கிடைக்குமான்ற எண்ணமெல்லாம் வேணாம். கட்டாயம் நமக்கு பரலோகம். ஆவில பெருமையும் பொறாமையும் நமக்கு இருக்கவே கூடாது. இப்படி இருக்கிறவங்க இந்த பூமியில எவ்வளோ ஊழியம் செஞ்சாலும், எவ்வளோ அவங்க மூலியமா அற்புத அதிசயங்கள் நடந்தாலும் அவங்களுடைய முடிவு ஜெயமாவே இருக்காது. அடுத்தது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா, ஆமென். ஏசப்பா மாத்திரம் நமக்கு ஆறுதலா இல்லாம இருந்தா, நான் துயரப்படும் போதெல்லாம் ஏசப்பா எனக்கு ஆறுதலா இல்லாம இருந்திருந்தா, நான் இங்க உங்க முன்னாடி ஏசு ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் அன்பு அளவில்லாதது, அவர் நேசம் அளவில்லாதது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லவே முடியாது. சத்தியத்தை ஷேர் பண்ணவே முடியாது. அல்லேலூயா, அந்த அளவுக்கு என்னுடைய துயரத்தில் வேதனையில் ஒரு ஆறுதலை நான் அனுபவிக்கிறேன். அல்லேலூயா, நான் மட்டும் இல்லை, அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆறுதலை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதுக்காக நான் கர்த்தருக்கு கோடி கோடி சோதர சொல்கிறேன். இந்த பூமியில் மட்டும் இல்லை, பரலோக ராஜ்யத்திலும் அவருடைய ஆறுதல் எல்லாரும் முன்னாடி நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா, ஆமென். அதனால தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரால் உங்களுக்கு உபத்திரம் வருதுன்னா துயரப்படுறீங்களா, கவலைப்படாதுங்க. சில பேர் ஏசப்பா வீட்டில் சொந்த ரட்சிகராக ஏற்றுன்னு இருப்பாங்க. அதனால் வேண்டியே என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு காசு தர மாட்டாங்க, அவங்களோட அன்பாக பேச மாட்டாங்க, எதையும் அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. ஏசப்பாவோட ஆறுதல் உங்களுக்கு இருக்குது இல்லையா, இந்த ஆறுதல் பரலோகம் வரலையும் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. நிறைய குடும்பத்தில் கர்த்தரை ஏற்றுக்கிறதுனாலேயே நிறைய துயரப்படுறவங்க இருக்காங்க. கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். இந்த பாடுகள் துயரங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் ஏசப்பா நம்மளுக்கு இதனுடைய வித்தியாசத்தெல்லாம் ஏசப்பா நம்மளுக்கு காண்பிப்பாங்க எல்லாரும் முன்னாடியும். அதனால தைரியமா இருங்கன்னா. ஆமென். அடுத்தது நம்ம பார்க்கறது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படின்னா இப்ப நம்ம வாழ்ற இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அர்த்தம் இல்ல. இது பரலோக ராஜ்யத்துக்குரிய இந்த 1000 வருஷம் அரசாட்சி இருக்குது இல்லையா, இதெல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்தது. இந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம மைண்டை விட்டு எடுக்க கூடாது. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு மெயின், இதுதான் நமக்கு முக்கியத்துவம். இந்த பரலோக ராஜ்யத்தை முக்கியத்துவத்தை தான் விட்டுடக்கூடாதுன்றது தான் இவ்வளோ திருத்தையும் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கறது. இது மொத்தத்துக்கும் நமக்கு பிரதிபலன் எது அப்படின்னா பரலோக ராஜ்யம்.
அதாவது இந்த பூமியில வாழ்ற 1000 வருட அரசாட்சி. அல்லேலூயா, ஆமீன். அதை நம்ம விட்டுடக்கூடாது. இது நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தை சுதந்திரிக்கிறதுக்காக கர்த்தர் இங்க சொல்லல, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு. இங்க சாந்த குணம் உள்ளவர்கள் இந்த பூமியிலையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், அவங்கள நல்லா வச்சுப்பாங்க, குறையில்லாம வச்சுப்பாங்க. அவங்க பரலோக ராஜ்யத்துக்கும் சுதந்திரவாளியா இருப்பாங்க. அல்லேலூயா, ஆமீன். அடுத்தது கர்த்தர் நமக்கு சொல்றது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, ஆமீன். நீதியின் மேல பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க திருப்தி அடைவார்கள். அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் பொழைக்க தெரியாதவன், இவன் என்னது பொழைக்க தெரியாதவன், ஒரு வேலையில், ஒரு ஆஃபீஸில், ஒரு கம்பெனியில், எந்த வேலையோ சின்னதோ பெருசோ எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க, இவன் வாங்க மாட்டான். எப்பா பாரு நீதின்றான், பைபிள்ன்றான், இயேசு சாமின்றான், உண்மைன்றான், சத்தியம்ன்றான், இவனுக்கு புத்தியே இல்லை இவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுங்களா, எனக்கு அந்த அனுபவமெல்லாம் இருக்கு. என்னெல்லாம் அப்படி சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க, உனக்கு புத்தியே இல்லைம்மா, எப்பா பாரு சாமி சாமி சாமின்னு சொல்ற, இது சாமியே கொடுக்கறதா நினைக்க கூடாதா, யார் இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒத்துக்கவே மாட்டேன் நான். அல்லேலூயா, ஆமென். லஞ்சம் வாங்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டாலும் உண்மையா இருப்பாங்க இல்லைங்களா, பாசை ஏமாத்த மாட்டாங்க. அந்த ஒரு நீதி, இப்படித்தான் நம்ம வாழணும், நம்ம வேதத்துல ஏசப்பா இப்படித்தான் நம்மள வாழ சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு நீதியில ஒரு பசிதாகும். ஆமாங்க, பசி எடுக்குதுல, நமக்கு பசி எடுத்தா சாப்பிடணும், தாகமா இருக்குது குடிக்கணும்ன்றல, அதே மாதிரி நீதி செய்யவே என்னவா இருக்கும், அங்க பசியாவும் தாகமாவும் இருப்பாங்க. ஐயோ நான் இதை செய்ய மாட்டேன், நான் இப்படி செய்ய மாட்டேன், வேதம் இப்படி சொல்லுது, ஏசப்பா அப்படி சொல்லியிருக்கிறாரு பைபிள்ல, அப்படிதான் நான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு பசிதாகமா அந்த ஒரு வாஞ்சையா இருப்பாங்க. அத மாதிரி இருக்கிறவங்க திருப்தியா இருப்பாங்க, குறையே இருக்காதுன்றாரு. அது இந்த பூமியிலையும் குறை இருக்காது அவங்களுக்கு. லஞ்சமே வாங்க மாட்டேங்கிறான், என்ன சுகமா வாழ்றான் பார். உண்மையாவே லஞ்சம் வாங்காதாங்கிறானா இல்ல தெரியாம வாங்குறான்னு மாதிரி நினைப்பாங்க யாரு, லஞ்சம் வாங்குறவங்க. ஏன்னா அவங்க லஞ்சம் வாங்குவாங்க, அவங்களால நிம்மதியா இருக்க முடியாது. ஏன், எல்லாம் ஆஸ்பத்திரிக்கே போகும். லஞ்சம் வாங்குறதெல்லாம் எங்க போகும், வீண் செலவுக்கே போகும். அல்லேலூயா, அதனால சொல்லுவான், இவன் லஞ்சம் வாங்க மாட்டான் நல்லாகிறானே அப்படின்னு. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாருல்ல, குறையில்லாம, வியாதி வராம, வீண் செலவு செய்யாம கர்த்தர் அழகா வழி நடத்திட்டு போவாங்க. அல்லேலூயா, ஆமீன். அது இங்க மட்டும் அவங்க திருப்தி கிடையாது, பரலோகத்திலையும் திருப்தி அவங்க இருப்பாங்க. அல்லேலூயா, ஆமீன். என் பிள்ளை இந்த பூமியில என் சத்தியத்தின்படி நடக்க அவன் விருப்பப்பட்டான், வாழ்ந்தான் இல்லையா அப்படின்னு இந்த பூமியிலையும் சந்தோஷமா இருப்பாங்க, பரலோக ராஜ்யத்தில் திருப்தியா இருப்பாங்க. அல்லேலூயா, அதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா. அப்போ இரக்கம் ரொம்ப ஒரு மகிமையான ஒரு காரியங்க. அதாவது இரக்கம்னா பிடிச்சவங்களுக்கு இரக்கம் காமிக்கிறது, நம்மளை அன்பு செய்யறவங்களுக்கு இரக்கம் காமிக்கிறது இரக்கம் கிடையாது. அதுக்கு பதில் செய்யறது. அது புரியுதுங்களா? அந்த இரக்கம்ன்றது நம்மள சொத்துருவ பாக்குறவங்களுக்கு, நம்மளை பிடிக்காதவங்களுக்கு, நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறவங்களுக்கு, நம்மளுக்கு வேதனை கொடுக்குறவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம இறங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்து, ஹெல்ப் பண்ணாம நம்ம கண்டும் காணாம போறோம்ல, இரக்கம் இல்லாமல் இருக்குதுல்ல. நமக்கு அவங்க இப்படி செஞ்சா நம்ம என்னத்துக்கு அவனுக்கு இறக்கப்பட்டு இதை செய்யணும் அப்படின்னு நம்ம ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறோம்ல. நம்மளுக்கு தப்பு பண்றவங்களுக்கு நம்ம தேவைப்படுற நேரத்தில் அவங்களுக்கு இறக்கப்பட்டு ஹெல்ப் பண்ணலைன்னா, நம்ம கர்த்தருக்கு விரோதமா தப்பு செஞ்சுட்டு நம்ம போய் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டாக்கா, அவர் மன்னிப்பு வேணும்னு நம்ம, அவர் இரக்கம் வேணும்னு நம்ம போய் கேட்டா, கர்த்தர் அவர் இரக்கத்தை நமக்கு தரமாட்டாரு. இது லா, இது சட்டம், இது பரலோக சட்டங்க. இதெல்லாம்
இதெல்லாம் மாறவே மாறாது. அதனால் இப்போ கர்த்தர் உங்களோட பேசுகிறாங்க. நீங்கள் யாருக்காவது இறக்கப்பட்டு உங்களுக்கு சத்துருக்கு, ஏன்னா நல்லவங்களுக்கு நம்ம இறக்கப்படாது இருக்க மாட்டோம். நம்மளை நேசிக்கிறவங்க கிட்ட நம்ம இறக்கப்படாமல் இருக்க மாட்டோம் இல்லையா? உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களுக்கு, அதாவது நீங்கள் அவங்களுக்கு தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க, அவங்க தான் உங்களுக்கு தப்பு செஞ்சுருப்பாங்க. புரியுதுங்களா? நீங்கள் நல்லவங்க தான், ஆனால் உங்களை அவங்க உண்மையாகவே தப்புன்னு இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு அவங்க தப்பு, உங்களுக்கு மனவேதனையாக இருக்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு நம்ம இரக்கம் காட்டி செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யாமல் விட்டுருந்தா தயவு செஞ்சு அவங்களுக்கு அதை செய்யுங்க. செய்யணும், மன்னிக்கணும். அப்படி இல்லைன்னா லா படி நமக்கு மன்னிப்பும் கிடைக்காது, கர்த்தர்கிட்ட இறக்கமும் கிடைக்காது. கர்த்தர் நம்மளை இறக்கப்பட்டு மன்னிக்க மாட்டாரு. அல்லேலூயா, ஆமென். இதிலெல்லாம் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம திருப்திக்கு ஜெபிச்சுட்டு போகலாம். நம்ம ஜெபிச்சிட்டோம், கர்த்தர் மன்னிச்சிட்டாருன்னு நம்ம திருப்திக்கு விசுவாசம் நம்பிக்கையா இருக்கலாமே தவிர அது மன்னிக்கப்பட்டிருக்குமானா மன்னிக்கப்பட்டிருக்காது. ரெக்கார்டு அப்படியே இருக்குவாங்க. நம்ம இயேசு ரத்தத்தால ஜெபிச்சிட்டோம், இயேசு நாமத்துல ஜெபிச்சிட்டோம், கர்த்தர் ஜெபிக்க சொல்லிக்கிறாங்க, நம்ம மன்னிப்பு கொடுத்துட்டாரு நம்ம நினைப்போம். ஆனா லா படி அங்க ஆயிருக்காது. சட்டம்னா சட்டம் தான், அது மாறாது. உலக சட்டமே மாறுறது கிடையாது இல்லையா? பரலோக சட்டம் எப்படி மாறும்? அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். நம்ம வாழ்ற வாழ்க்கை முறையை தான் கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு வராரு. இது நம்ம திரும்ப சொல்றேன், இது நம்மளுக்கு உயிர் நாடி மாதிரி. 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் மத்தியில இருக்கிற இது 3மே நம்மளுக்கு உயிர் நாடி, நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் மாதிரி. ரத்தம் இல்லைன்னா ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியுமா? அத மாதிரி இந்த 3 அதிகாரங்களும் இதை நம்ம அப்படியே கேட்டு ஃபாலோ பண்ணா நம்மளை மாதிரி பாக்கியசாலி யாரும் கிடையாது. நான் திரும்ப சொல்றேன். அல்லேலூயா, ஆமென். அடுத்தது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா, இல்லையா? அது இயற்கையாகவே நமக்கு அந்த கள்ளம் கபடம் இல்லாத, சூதுவாது இல்லாம ஒரு குழந்தை தானே மாதிரி இன்னசென்ட்டா நம்ம இருதயம் இருக்கணும். அப்படி நம்ம இருதயத்துல சுத்தம் இருந்தா நம்ம தேவனை தரிசிக்க முடியும். ஒவ்வொரு டைமையும் என்ன பண்ணலாம், தேவனை நம்மளால தரிசிக்க முடியும். அவர் சமூகத்துல போய் உட்காரும் போது அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து அவரை நம்ம அந்தந்த சூழ்நிலை கர்த்தரை நம்ம டெய்லி தரிசிக்கலாம். இல்லையா? ஆமென். அப்ப நமக்கு இருதயம் தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இருதயம் மகா கேடு உள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்குது அப்படி சொல்லிட்டு தான் கர்த்தர் என்ன பண்றாரா, நீ இருதயத்தை எனக்கு கொடு, அதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும், இருதயத்துல நம்ம இருதயம் நமக்கு தானே தெரியும், நமக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். இன்னும் கர்த்தருக்கு இருதயம் மட்டும் இல்லை, உள்ளிருதயமும் கர்த்தருக்கு தெரியும். அது நமக்கு தெரியும் இல்லையா? அது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமான இந்த இருதயத்தை கொண்டு கர்த்தர்கிட்ட அப்படியே கொடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, அதை அவர் இதயமா மாற்றி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனை தரிசிக்க முடியும், அதாவது அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும், அவருடைய சமூகத்தை நம்ம உணர முடியும். அல்லேலூயா. மத்தேயு 5:3 வசனத்திலிருந்து 8வது வசனம் வரலையும் பார்க்கும் போதே இவ்வளோ காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி தராங்க இல்லைங்களா? அதனால மொத்தமாக ஒரு 1/2 hourல என்னால் பேச முடியல. அதனால் நம்ம அடுத்த பாகத்தில் இன்னும் ஆவியானவர் நம்மளுக்கு என்ன கற்று தராங்கன்னு பார்க்கலாம். இந்த ஒரு அதிகாரமே பல பாட்டு போக மாதிரி இருக்கு. சோத்திரம். கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கலாம், அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கலாம், மற்றவங்களை ஆயத்தப்படுத்தலாம். ஆமாம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக. ஆமென்.
என் இயேசு. பரலோக பாதை என் இயேசு. பரலோக பாதை என் இயேசு. பரலோக பாதை என் இயேசு.